அந்த பெட்ஸுங்கள் இருக்குல்ல, நான் வளர்க்காததாடா அப்பா, என்ன நான் வளர்த்த மீன் முடிச்சிருத்தல முடிச்சிரு. ஹாய் மாடியார் பொழுவூர் பேப்பர்ஸ். அருமையான விஷயங்க இது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். இதுதாங்க உண்மை. இது ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா வந்து ஒருத்தவங்க பிரச்சனைகளை பற்றி பேசுறது, முடிஞ்சால் அதுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிறது, முடிஞ்சால் நம்மளால் அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது. அதுதாங்க உலகம். திட்டிக்கிறதோ கத்திக்கிறதோ அடிச்சிக்கிறதோ பராமப்படுறதோ, நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை. எல்லோரும் சரிசமம். உலகத்தில் எல்லோருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் இல்லை. எல்லாரும் குற்றம் குறைகள் உள்ளவர்கள் தான். யாருக்கிட்ட குறை இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அடுப்பு இல்லாத வீடு இருக்குதாங்க, இருக்கும். பாவம் நிறைய பேச்சுலர்ஸுங்க, நிறைய ஏழைங்க, நிறைய ரோடு மேலே இருக்காங்களே, அவங்க வீட்டிலலாம் அடுப்பு இல்லை, ஆனால் சாவு இருக்கும். சாவு இல்லாத வீடு இல்லைங்க. அப்படித்தான் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ அன்பு இருக்கணும். அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளக்கூடியது, வல்லமை உள்ளது, என்றும் என்றும் நிலைத்து இருக்கக்கூடியது அன்பு தான். மீது எல்லாமே மறைஞ்சிடும். நம்ம எதையும் எடுத்துன்னு போக மாட்டோம். இந்த உலகத்தை கூட நம்ம விட்டுட்டு அவன் பேர் என்னங்க, மாவீரன் அலெக்சாண்டர். அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் பிடிச்சான். கடைசியில் போகும்போது நான் எதையுமே எடுத்துன்னு போகல அப்படின்னு சொல்லி கையை விரிச்சு அப்படி போட்டுட்டு தான் போனான். அந்த மாதிரி தான் நம்ம எதையும் எடுத்துன்னு போகிறதில்ல. அதனால் அன்பு, எல்லோரும் மீதும் அன்பு செலுத்துங்கள். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் உங்களால் உதவி செய்ய முடியலையாங்க, உபத்திரவம் மட்டும் கொடுக்காதீங்க. பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் உதவிலாம் செய்ய வேண்டாம், பட்டு உபத்திரவம் கொடுக்காதீங்க யாருக்கும். ஓகே, பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.